லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பொண்ணை விட எனக்கு பிரீத்தி முக்கியம். ஏன்னா நான் சொன்ன வார்த்தைக்காக கடைசி வரைக்கும் நின்னவாவ. என் பையன் கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு கட்டினதுனால நீ இந்த வீட்டு மருமகள் ஆயிட மாட்ட. அத நான் சொல்லணும். பிரீத்தி, இப்போ இல்ல, எப்பவுமே நீ இந்த வீட்டு பொண்ணுதான். அத யாராலையும் மாத்த முடியாது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்ல ஆண்டி, நான் ஊருக்கு போறேன். இனி என்னால இங்க இருக்க முடியாது. நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? கேப்பா ஆண்டி. அப்போ கிளம்பி வா. பிளான் போடுறியா? பிளான்? அவ்வளவு பெரிய ஆளா நீ? எப்பவுமே படிச்சவங்க போடுற பிளான் ஒரு படி மேலதான் இருக்கும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இனி நான் மகுடி மாதிரி என் பாட்டுக்கு ஆடுற பாம்பு ஆண்டி. நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இனி அந்த வீடியோலாம் செல்லுபடியா ஆகாது. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு ராணி நான் தான். நான் மட்டும்தான். இனி நீங்க எல்லாரும் எனக்கு அப்புறம் தான். நீங்க எல்லாருமே. இது சும்மா வெறும் சாம்பிள் தாமா. இனிமேதான் என்னோட ஆட்டமே தொடங்க போகுது. இனி தினம் தினம் சரவெடிதான். அப்புறம் வித்யா, ஒரு விஷயத்துக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். என்னன்னு கேள. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த சூசைட் ஐடியா வந்ததுக்கு காரணமே நீதான். நீ என்ன மிரட்டும் போது ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்கன்னு சொன்னல, அதான் எனக்கான கீ. அவங்க கொல்றதுக்கு முன்னாடி நாமளே அதை ட்ரை பண்ணா எல்லாம் எனக்கு ஃபேவரா நடக்கும் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி அது நடந்துருச்சு. போங்க, ரெடியாகி வரேன். ஆண்டி, எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை சஞ்சய் கையில தாலியை கொடுத்து எனக்கும் கட்ட சொல்லுவாங்களோ? பார்க்கலாம். உங்க தங்கச்சி அப்படின்னு முக்கியமான விஷயத்த சொல்ல போற. அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டுல மருமகங்கிற பதவி வித்யாவுக்கு கிடைச்சிருச்சு. அதை விட பெருசா அவளுக்கு வேற என்ன கொடுக்க போற? தெரியலங்க, என்னன்னு பாப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? வில்லங்கமா ஏதாவது செஞ்சா நான் வில்லங்கம் பண்ணுவேன். இப்பதான் நீ கான்ஃபிடென்ட்டா தெரியற பிரீத்தி. இது கான்ஃபிடென்ட் இல்ல ஆண்டி, நீங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கை. சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? ஒன்னு, நான் என்னோட தொழில் வாரிசா அறிவிக்க போறேன். இனி இந்த வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட வைஸ் சேர்மன் நீதான். எனக்கு அப்புறம்
எங்க இன்ஸ்டிடியூட்ட மொத்தமா நடத்த போறதும் நீதான். வேதா, என்ன பேசுற நீ? சம்பந்தமே இல்லாத ஒருத்திக்கிட்ட போய் இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுக்க போறேன்னு சொல்ற? உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா? நான் ரொம்ப தெளிவாதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை. வேதா, நீ அவசரத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு சரியா படல. நீயும் இது நான் அவசரத்துல எடுத்த முடிவுன்னு நினைச்சிட்டு இருக்கியாக்கா? நான் நல்லா யோசிச்சு நிதானமா எடுத்த முடிவு இது. அத சொல்றதுக்குள்ள பிரீத்தி அவசரப்பட்டுட்டா. பிரீத்தி இந்த வீட்டு மருமகளா வரக்கூடாதுன்னு தானே சதி நடந்துச்சு. அதுல அவங்க பாதி ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவளுக்கு நான் கொடுக்கிற பொறுப்பை யாராலையும் தடுக்க முடியாது. நான் தடுப்பேன். நான் கேள்வி கேட்பேன். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு சாம்ராஜ்யத்தை யாரோ ஒரு பொண்ணுகிட்ட போய் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் என்னோட உழைப்புல உருவானது. அதை யாருக்கு கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சு வந்து தனியா அதை சாதிச்சிடல. உன்னை சுத்தி பல பேரோட உழைப்பு இருக்கு, பல பேரோட தியாகம் இருக்கு. நான் எங்க அப்பாவை எதிர்த்து பொட்டியை தூக்கிக்கிட்டு உன் பின்னாடி சென்னைக்கு வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? வித்யாவோட அம்மா அப்பா நமக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா நீ இவ்வளவு தூரம் சாதிச்சிருப்பியா? தனி மரம் என்னைக்கும் தோப்பாகாது வேதா. கொஞ்சம் நிதானமா பேசு. இந்த உலகத்துல யாரோட உதவியும் இல்லாம ஒரு புல் பூண்டால கூட வாழ முடியாது. எல்லா உயிருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்கு. அதுதான் இயற்கையோட விதி. அதுக்கு நீ ஒன்னும் விதி விலக்கலாம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நீ ஆட ஆரம்பிச்சா அந்த இயற்கையும் சரியான பாடம் கற்பிக்கும். உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த ஃபீல்டுல நான் தான் எல்லாரும் முடிவெடுத்தா அவங்க உருவாக்குன சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது 4 பேரை கலந்து முடிவெடுக்க கத்துக்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னடா அமைதியா நிக்கிறீங்க? உங்களுக்கு இதுல சம்மதமா? என்ன மாதிரி நீங்களும் உங்க எதிர்ப்பை காட்டுங்கடா. வாயை தொடர்ந்து பேசுங்களா. டேய், இது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல. பல தலைமுறை பசங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன விஜய், நான் எடுத்த முடிவுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? பிரீத்திக்கு நம்ம வேற ஏதாவது செய்யலாமா? பொறுப்பு கொடுத்தாலும் வேற ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். இவ்வளோ பெரிய போஸ்டிங் அவகிட்ட கொடுக்கறது எனக்கு சரின்னு தோணலாமா? அவளுக்கு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதனால நான் வேணாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க எடுத்த எந்த முடிவையும் நான் எதிர்த்து பேசினதே இல்லை. ஆனா இப்ப நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் என் மனசுல தோன்றதை சொல்றேன். கல்யாணம் நின்று போனது பிரீத்திக்கு இழப்புதான். ஆனா அதுக்கீடா நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யணுமா? வேணாமா. இது பல தலைமுறையோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். உங்ககிட்ட இருக்கிற தகுதியும் தரமும் நான் பார்த்த வரைக்கும் அவகிட்ட இல்லை. அம்மா, எனக்கும் விருப்பம் இல்லம்மா. அதுக்கு மேல உங்ககிட்ட நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு சம்மதம்னு சொல்லியிருந்தாதான் ஆச்சரியமான விஷயம். பிரீத்தி சொன்னது சரிதான். அப்போ மொத்த குடும்பமும் அவளுக்கு எதிராக தான் இருக்கீங்க. ரொம்ப நல்லது. நான் உங்ககிட்ட கருத்து தான் கேட்டேன். கேக்கலனா நான் எதையுமே கேட்காம முடிவெடுத்துட்டேன்னு உங்க அப்பா பிரச்சனை பண்ணுவாருல்ல.
இப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன். இந்த குடும்பத்துல மட்டும் இல்ல, நம்ம இன்ஸ்டிடியூஷனோட மொத்த ஸ்டாஃபும் எதிர்த்தாலும் நான் என்னோட முடிவுல இருந்து மாற போறது இல்ல. பிரீத்தி தான் வைஸ் சேர்மன். ஏய், எனக்கு அப்புறம் அவ தான் சேர்மன். இது நான் அவளுக்கு கொடுக்கிற இழப்பீடு இல்ல. அவளாலதான் எனக்கு அப்புறம் என்னோட கனவை நனவாக்க முடியுங்கிற நம்பிக்கைக்கு கொடுக்கிற மரியாதை. அந்த நம்பிக்கை உங்க யார் மேலயுமே எனக்கு இல்ல. இதுதான் என் முடிவு. அத யாராலையும் மாத்த முடியாது. பிரீத்தி, இன்னையில இருந்து இதான் உன்னோட வீடு. நீ என்னோட பொண்ணு மாதிரி. இந்த வீட்ல எனக்கு இருக்கிற அதே உரிமை உனக்கும் இருக்கு. எனக்கு கிடைக்கிற அதே மரியாதை உனக்கும் கிடைக்கும். கிடைக்கணும். வேதா, நீ சொல்லிட்ட. ஆனா இவ்ளோ எதிர்ப்பு இருக்கும்போது என் பொண்ணு எப்படி? எதிர்ப்புல வளர்ந்து ஜெயிச்சாதாமா வெற்றிக்கு ஒரு அழகு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஆண்டி பேரை காப்பாத்துவேன். இப்ப என்ன வேண்டான்னு சொல்றவங்க எல்லாரும் பிரீத்தி தான் இதுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. இதான் பிரீத்தி. இந்த கட்ஸ் கிச்சன்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் வராது. பிரீத்தி, வா. இப்பவே ஒண்ணு நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல பெரிய பதவியில இருக்கிற எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரிங்க ஆண்டி. வா. உங்க அம்மாக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சாடா? கோவத்துல என்னென்னமோ முடிவெடுக்கிறா? இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின ஒரு சாம்ராஜ்யத்தையே ஒரு நிமிஷத்துல அழிக்கிறதுக்கான வேலை பார்த்துட்டா. டேய், இவ உள்ள போனா நம்ம இன்ஸ்டிடியூட்ல விளங்குமாடா? அவ விளங்க விட மாட்டா. அதான அவ நோக்கம். பொய்யா நடிச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிட்டாலே எனக்கு வர கோவத்துக்கு. டேய், அவ நடிக்கிறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனா உங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிய மாட்டேது. ஏன்டா? வழக்கமா நான் என்ன சொன்னாலும் அத கன்சிடர் பண்றவ வேதா. இப்ப என்னையவே எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் வேதாவ கூட க்ளோஸா இருந்தா நம்ம அத்தனை பேரையும் முழுசா வெறுக்க வச்சிருவா. அதுக்கெல்லாம் நான் விட்டுருவனா? இத்தனை நாளா வித்யா யாரோ ஒரு பொண்ணு. ஆனா இப்போ இவ என் மருமக. இவளுக்கு அந்த அடையாளம் அப்ப இல்லல. நான் என் மருமகளை வச்சு அவளை மாத்துவேன். என்ன வித்யா? நான் உங்க மருமகளா இருந்தாலும் அத்தைக்கு என்ன பிடிக்கலையே மாமா. என்ன ஒதுக்கி தானே வைக்கிறாங்க. என்னம்மா நீ? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் மாமா. அவசரப்பட்டு எங்களுக்கு ஒரு ஏமாத்து கல்யாணத்தை பண்ணி வச்சு இவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுட்டீங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நான் உங்களை சேர்த்து வைக்காம இருந்திருந்தா இந்த ஜென்மத்துக்கு நீங்க சேர்ந்திருக்கவே முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீதான் இந்த வீட்டு மருமகன்னு வேதா வாயாலேயே சொல்ல வைக்கிற. நாங்க எல்லாருமே உனக்கு துணையா இருக்கோம். அது மட்டும் பத்தாது வித்யா. அந்த பிரீத்தியை எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அத நீதான் செய்யணும். அவ இப்ப இருக்க இடத்துக்கும் நீதான் போகணும். டேய், இவ இந்த வீட்டு வேலைக்காரியா வாணியா இருக்கும் போதே அந்த காலேஜையே கட்டி காப்பாத்தினவன். இப்ப இவ நம்ம வீட்டு மருமகளா வித்யாவா இங்கேயே இருக்கிறா.
கண்டிப்பா என் மருமக சாதிப்பாடா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன வித்யா, நீதான் எல்லாத்தையும் சாதிக்க போறேன்னு எல்லாரும் அவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க வந்து கண் கலங்கிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு சஞ்சய். என்ன பேசுற? பிரீத்தி எவ்வளவு தப்பானவனு நம்ம அத்தனை பேரும் சொல்ல முயற்சி பண்ணியும் அத்தை அதை காது கொடுத்தே கேட்க மாட்டாங்களே. அவளை கண்மூடித்தனமா நம்புறாங்க. நாம யாருமே செய்யாத ஒரு விஷயத்த சொல்லி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அழுது நடிச்சு அத்தைய நம்ப வச்சுட்டாலே. அதுவும் அவங்க மனசுல இவ்வளவு ஆழமா போய் உட்கார்ந்துட்டாலே சஞ்சய். இதுக்கு மேல அவங்க மனசை நாம எப்படி மாத்துறது? அவளை எப்படி அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறது? நம்ம அத்தனை பேருக்கும் மேல பிரீத்தி தான் முக்கியம்னு அவங்க வாயாலே சொல்ல வச்சுட்டாலே. இந்த பாரு, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அம்மா மாறிடுவாங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அத்தை சொன்னா கேட்டுக்கிற இடத்துலதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யாரு எடுத்து சொல்றது? யார் சொல்றது அவங்க கேட்பாங்க? அவங்க சின்ன மருமக சொல்றத கேட்பாங்க. விளையாடாத சஞ்சய். நான் ரொம்ப விரக்தியா இருக்கேன். அத்தைக்கு என் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. அந்த அளவுக்கு அவங்க என்ன வெறுக்கிறாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த பிரீத்தி இனி அத்தை பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் மீறி அத்தை என்னை ஏத்துக்கிறது குதிரை கொம்புதான். அம்மா அவளுக்கு பொறுப்பு கொடுத்ததெல்லாம் தற்காலிகம்தான். கூடிய சீக்கிரமே அவங்களே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க பாரு. வித்யா, திறமை, அறிவு, நல்ல குணம் இதெல்லாம் இயல்பிலேயே இருக்கணும் வித்யா. இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நடிச்சு ஒரு இடத்த பிடிக்கலாம். ஆனா ரொம்ப நாளைக்கு அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் சாயம் வெளுத்தே தீரும். அப்பா அம்மாவுக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியும். இனி இப்படிதான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி சிரிச்சே அந்த பிரீத்தியை நீ டார்ச்சர் பண்ணணும். வித்யா, நம்ம எதிரிங்களுக்கு நாம கொடுக்கிற தண்டனை நீ எவ்வளவு ஆடுனாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ எம் வெரி ஹாப்பிங்கிற இந்த புன்னகை மட்டும்தான். வேதா மேடம் பையனுக்கு அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணோட கல்யாணம் நடந்ததுனால அவங்க செம டென்ஷனா இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்லாம இப்போ நம்மள எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க தெரியலையே. அண்ணாமலை சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? காலேஜுக்கு புதுசா வைஸ் சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலையே. வைஸ் சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அந்த வேலைக்கார பொண்ணு வாணியவா? மேடம் செஞ்சாலும் செய்வாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. சஞ்சய், வித்யா, 2 பேரும் கீழே வாங்க. வாமா. டே விஜய், இங்க வாடா. இங்க வாமா. இந்தடா இத புடுறா. வாமா, வாடா. வாங்க, வந்து நில்லுங்க. சாமி காட்டுமா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். உட்காரு. நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு வைஸ் சேர்மனை அப்பாயிண்ட் பண்ண போறேன். அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் உங்க எல்லாரையுமே நான் வர சொன்னேன். யாரு மேடம்? உங்க சின்ன மருமகளா? நீங்க 2 பேரும் சேர்ந்து இதை வாங்கிக்கங்க. என்ன மாமா இதெல்லாம்? நீ தான் இந்த வீட்டு மருமகளாக போறன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா.
இருந்தாலும் வெளிப்படையா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு மருமகளுக்கு செய்ய வேண்டிய எதையும் என்னால செய்ய முடியல. இப்ப நீதானே என் மருமக, இனி அதை மாத்த முடியாதுல்ல. அதான் நான் என் கடமையை செய்யறேன். சாமியை கும்பிட்டுக்க. பிரீத்தி, உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ரூமை டெக்கரேட் பண்ண சொல்லியிருந்தேன்டா. அவங்க இன்னும் எங்க கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்லையே மாமா. அது தெரிஞ்சும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும்.